ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால இந்த வேதத்தின் மகத்துவங்களை காண்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 32 வரை நாம் புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலை அணிந்திருக்கிற, தேவ சாயலை பெற்றிருக்கிற அந்த புதிய மனிதனுடைய 5 தன்மைகளை ஆவியானவர் எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருப்பதனால் பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே முதல்ல ஒரு புதிய மனிதன் என்றால் அவன் பொய் பேச மாட்டான், அவன் உண்மையை சொல்லுகிறவனாக இருப்பான். அது ஒரு அடையாளம். இரண்டாவதாக 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கோபம் கொண்டாலும், கோபமே வராது என்று சொல்லவில்லை வேதம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அது எவ்வளவு சீக்கிரமாக அந்த கோபம் தணிய வேண்டுமோ அது தணிய வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அடுத்து 28ஆம் வசனத்தில் நாம் கவனித்தோம், திருடுகிறவன் இனி திருடாமல், அது பிறருடைய உழைப்பிலே வாழ்கிறவர்கள் இனி அப்படி செய்யாமல் அவர்கள் ஒரு சரியான வேலையை, ஒரு நல்ல வேலையை செய்து தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, 4வது அடையாளம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் வர வேண்டாம். கேட்பவர்களுக்கு பக்தி விரித்து உண்டாக்குகிற நல்ல வார்த்தைகள் இருந்தால் அதையே பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரை அந்த புதிதாக்கப்பட்ட மனிதனுடைய 4 அடையாளங்களை வேதம் சுட்டி காட்டிவிட்டு அடுத்து 5வது அடையாளத்தை சொல்லுவதற்கு முன்பாக 31, 32 வசனங்களில் 5வது அடையாளத்தை சொல்லுகிறார். ஆனால் அதற்கு இடையே இந்த 30ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா இந்த புதிதாக்கப்பட்ட மனிதனுடைய தன்மையில் ஒன்று, அவன் மீட்கப்படும் நாளுக்கென்று கர்த்தர் அவனுக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்த ஒரு முத்திரை, ஒரு அடையாளம், ஒரு முத்திரையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை முத்திரையாக பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மோடு இணைந்து ஆவியும் மனவாட்டியும் தான் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கப் போகிறோம். ஆகவே இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அப்படியானால் முதலாவது வாசனை தான் கவனிப்பது, மீட்கப்படும் நாள் என்று ஒன்று வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள், ஏற்கனவே தேவனுடைய அந்த புதிய சாயலை தரித்தவர்கள் தான். அவர்களுக்கு எழுதி கொண்டு வரும்போது சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்படியானால் ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறோமே, ஏற்கனவே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாள் என்றால். அப்படின்னா இது 2வது ஒரு மீட்பு அல்லாது 2வது ஒரு ரட்சிப்பை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த அனுபவத்துக்கு வேதம் சொல்கிறது, அது மீட்கப்படும் நாள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது.
ஆகவே இது மீட்கப்படும் நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது ரட்சிப்பை பெற்றவர்கள் இரண்டாவது ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட போது நமது முதலாவது ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அடுத்து இரண்டாவது ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்து தான் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு 1 தெசலோனிக்கேயர் 1:10 அந்த இரண்டாவது ரட்சிப்பை குறித்து ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:10 இந்த 10 அந்த சபையினுடைய கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த சபையினுடைய அனுபவங்களை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த தெசலோனிக்கே சபை 1 தெசலோனிக்கேயர் 1:2 பரிசுத்த ஆவியானவர் சபையை பற்றி சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, அடுத்தது உங்கள் அன்பின் பிரயாசம், மூன்றாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. அப்படியானால் இந்த இரண்டாம் கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற சபை, இந்த சபையினுடைய முதலாவது அனுபவம் என்னவென்றால் அங்கே அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தினுடைய கிரியையை ஆவியானவர் எழுதுகிறார். அந்த சபையில் இருந்தது விசுவாசம் என்றாலே கிரியை இருக்க வேண்டும். கிரியை இல்லாவிட்டால் விசுவாசம் செத்து போனது. ஆகவே இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசத்தின் கிரியை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவதாக அன்பு என்றாலே அது பிரயாசப்படும், அது செயல்பட்டு கொண்டே இருக்கும், முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அது அந்த தெசலோனிக்கே சபையில் காணப்பட்டது. மூன்றாவதாக நம்பிக்கையின் பொறுமை. நம்பிக்கை இருந்தால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்கும். ஆகவே ஒரு வருகைக்கு காத்திருக்கிற சபையின் முதல் அடையாளம் அந்த சபையில் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 1:2 விசுவாசம், அடுத்தது அன்பு, மூன்றாவது நம்பிக்கை. இது மூன்று அங்கே இருக்குது. வருகைக்கு காத்திருக்கிறவர்கள்ட்ட வேண்டிய தகுதியானவைகள் அங்கே இருக்குது. அடுத்து 3 வாசிக்கிறோம், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. பரிசுத்தவான் சபையை பற்றி சொல்கிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூன்றாவதாக 6 வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. மூன்றாவது, இவர்கள் பின்பற்றுகிறவர்கள், தேவ மனிதனையும் தேவனையும் பின்பற்றுகிறவர்கள். ஆகவே மிகுந்த உபத்திரவம், ஆனால் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அப்படின்னா இவர்கள் உண்மையாக தேவனை பின்பற்றுகிறவர்கள். வருகைக்கு காத்திருக்கிற சபையினுடைய மூன்றாவது அடையாளம். 7 வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கேயர் 4:7, இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இவர்கள் மற்ற சபைகளுக்கு இவர்கள் மாதிரிகளாக ஒரு எடுத்துக்காட்டாக மாறினவர்கள். அடுத்த வேதம் சொல்லுகிறது, 8 வாசிக்கிறோம், இவர்களுடைய விசுவாசம் பிரசித்தமாயிருந்ததாம். 1 தெசலோனிக்கேயர் 1:8 வாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னவென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும். அதை 8 வாசிக்கிறோம், இவர்களுடைய தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வருகைக்கு காத்திருக்கிற இந்த தெசலோனிக்கே சபைக்கு எழுத முதலாவது அந்த நிருபத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய 5 தன்மைகளை சுட்டி காட்டுகிறார். 1, அவர்கள் கிரியையுள்ள விசுவாசம் உள்ளவர்கள், பிரயாசமுள்ள அன்புள்ளவர்கள், பொறுமையுள்ள நம்பிக்கை உள்ளவர்கள். 2வதாக அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3வதாக தேவனையும் தேவ மனிதனையும் தேவனையும் பின்பற்றுகிறவர்கள். 4வது பிற சபைகளுக்கு இந்த சபை மாதிரிகளாக ஒரு எடுத்துக்காட்டாக மாறினவர்கள். 8 வாசித்தோம், இவருடைய விசுவாசம் பிரசித்தமான ஒரு விசுவாசம்.
இத்தனை தன்மைகள் இருந்த சபைக்கு 10ஆம் வசனத்தில் 1 தெசலோனிக்கேயர் 1:10 பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, இவங்க யாருன்னு சொன்னால், இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசுவின் வருகைக்கு பரலோகத்தில் வருவது இவங்க எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. அப்படி என்றால் நாம் கவனித்த இந்த 5 அனுபவங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 8 வசனங்களில் அவர்களுடைய 5 விதமான உயர்ந்த அனுபவங்களை சொல்லுகிறார். அந்த சபைக்கு 10ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்கள் இனிவரும் கோபாக்கினை இணைந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற. அப்படின்னா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்களை பெற்றவர்கள் தானே. ஆனால் அவங்களுக்கு எழுதுகிறார், இனிவரும் கோபாக்கினை இணைந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அப்படியானால் ஏற்கனவே அவர் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இப்போது இன்னும் ஒரு ரட்சிப்புக்கு அவர்கள் காத்திருக்கிறாங்க. முதலாம் வருகையிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ரட்சிப்பை சம்பாதித்தார். சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி சபையை விலை கொடுத்து வாங்கினார். அவர் மேல் விசுவாசம் வைக்கும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது முதலாவது ரட்சிப்பு. இரண்டாவது ரட்சிப்பை குறித்து இங்கே ஆளுநர் சொல்லுகிறார், இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை தப்பிக்க நீங்களாகி ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இரண்டாவது ரட்சிப்பு இருக்கிறது. அந்த இரண்டாவது ரட்சிப்பை குறித்து நாம் இன்னும் கவனிக்க வேண்டுமானால், இது அவசியமான கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் கவனிக்கின்றோம். அந்த முதலாவது ரட்சிப்பை குறித்து நாம் கவனிக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய புத்திரனாய் மகளாக மாறுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படின்னா விசுவாசத்தால் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய மகனாக மாறுகிறோம், புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இது முதலாவது அந்த புத்திர சுவிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறோம். அதுவும் அல்லாமல், ரோமர் 8:23 மறுபடியும் வாசிக்கிறோம், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 8:15 புத்திர சுவிகாரம் வந்துவிட்டது. 8:23 சொல்கிறார், இன்னும் ஒரு புத்திர சுவிகாரத்துக்கு நாம் காத்திருக்கிறோம். அப்படின்னா முதல்ல பெற்ற ரட்சிப்பு உள்ளான மனிதனில் பெற்ற ரட்சிப்பு, அது முதலாம் ரட்சிப்பு. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கிற நமக்கு இரண்டாவது ஒரு புத்திர சுவிகாரம், அது சரீரத்தில் உள்ள மீட்பு. முதல்ல பெறுவது உள்ளான மனிதனில் பெறுகின்ற ரட்சிப்பு, ஆண்டவர் இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது. ரெண்டாவது ரட்சிப்பு, அதாவது முதலாவது புத்திர சுவிகாரத்தில் உள்ளான மனிதன் தான் அப்பா பிதாவை என்று அழைக்கிறது. நாம் இன்றைக்கு ஜெபிக்கும்போது பரலோகத்திற்கு பிதாவை என்று சொல்லும்போது இந்த மாம்சம் அவரை அப்பான்னு சொல்லலை, நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய ஆவி ஆத்துமா அவரை அப்பா என்று அழைக்கிறது. ஆனால் ரெண்டாம் வருகையில், ஆண்டவர் இயேசுவுடைய ரெண்டாம் வருகையில் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, முதலாவது அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்ற நாமும் கூட, அடுத்த வேதம் சொல்லுகிறது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். இது அடுத்த புத்திர சுவிகாரம். முதல் புத்திர சுவிகாரம் ஆவியிலே உள்ளான மனிதனிலே நாம் அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை பெற்றோம். இந்த உடல் நமக்கு அப்பான்னு கூப்பிடுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் மீட்கப்பட்ட உள்ளான மனிதன் மீட்கப்படாத சரீரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, நன்மை செய்ய என்னால் முடியலை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஏனென்றால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற அந்த பாவமே.
உள்ள ஒரு ஆவியின் பிரமாணம், உடம்புல ஒரு மாம்ச பிரமாணம் இருக்குது. இதைத்தான் இந்த 2வது ரட்சிப்பு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் உள்ளான மனிதனில் அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற அந்த புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் நம்முடைய வருகைக்கு காத்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்று நாமும் கூட சரீர மீட்பாகி புத்திர விசுவாகம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று வேதம் சொல்லுது பாருங்களேன். அப்படியானால் மீட்கப்படும் நாள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 சொல்லும்போது அந்த மீட்கப்படும் நாள் எது என்றால் முழுமையாக ஆவி ஆத்மா சரீரம் 3 மீட்கப்படுவது அன்றைக்கு தான். ஆகவே தான் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். இனிவரும் கோபாக்கினைக்கு நீங்களாகி அவருடைய குமாரனாலே ரட்சிக்கப்படுவதற்கு இனி வரும். ஏற்கனவே நாம் உள்ளான மனுஷனில் அதை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனால் உடலும் முழுவதுமாக ரட்சிக்கப்படுகின்ற அந்த 2ஆம் வருகையில் தான் நடக்கப் போகிறது. அவருடைய சாயலுக்கு நாம் முழுவதுமாக மாற்றப்பட இருக்கிறோம். அந்த நாளை தான் எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். இது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இதில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வேதத்தில் ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இந்த நிகழ்ச்சி நாம் அறிந்திருக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி மரித்தார். அவர் மரித்த பின்பு அவரை அடக்கம் செய்தார்கள். 20ஆம் வருஷத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 13:20. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. எலிசா தீர்க்கதரிசி மரித்தார், அடக்கம் பண்ணிவிட்டார். 1 வருஷம் ஆயிடுச்சு. மறு வருஷத்திலே அடக்கம் பண்ணியாச்சு. மறு வருஷத்தில் இங்கே மோவாபியர்கள் யுத்தத்துக்கு வராங்க. அவருடைய தண்டுகள் வரும்போது இஸ்ரவேலிலிருந்து மரித்து போன ஒருவனை அடக்கம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஊருக்கு வெளியே போகும்போது அந்த மோவாபியர்களின் தண்டுகள் யுத்தத்துக்கு வருவதை பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவர்கள் பயந்து அவருடைய பிதாக்களின் கல்லறையில் தான் அடக்கம் பண்ணணும். ஆனால் அவர்கள் அடக்கம் அந்த அவசரத்தில் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எலிசாவின் கல்லறையை பார்க்குறாங்க. அது கல்லை புரட்டுகிறார்கள். அதுக்குள்ளே மரித்து போனவனை அங்கே போட்டிருக்கணும். ஆக்சுவலாக பயத்தில் இவங்களாம் திரும்பி ஓடுவதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க. போடும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது, அந்த மரித்தவனுடைய உடல் மரித்து வெறும் எலும்புகளாக இருக்கிற அந்த எலிசாவின் எலும்புகளில் பட்டபோது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் உயிரடைந்து காலூன்றி எழுந்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு பரிசுத்தவான் பெற்ற அபிஷேகம் நாம் அறிந்திருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசியினுடைய இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவர். வேதத்தில் கணக்கு போட்டு பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, எலியா தீர்க்கதரிசி 16 அற்புதங்களை செய்திருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி 31 அற்புதங்கள் தான் செய்திருப்பார். 32வது முடிவதற்குள்ள அவர் மரித்து விட்டார். மரித்த பிறகும் அந்த எலும்பை கொண்டு கர்த்தர் அவர் பெற்ற அபிஷேகம் அந்த எலும்பின் மேலே இருக்குது. அந்த மரித்தவனுடைய உடல் அந்த எலும்பை தொட்ட போது வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரிழந்து காலூன்றி எழுந்து நின்றானாமே. அப்படியானால் ஒரு பரிசுத்தவானுடைய அபிஷேகம் அவனுடைய எலும்பின் மேல் இருக்கிறது. இது ஒரு அனுபவம். 2வதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கே வாசிக்கிறோம். ஆனாலும் அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 32:27. ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும். துன்மார்க்கனை பற்றி வேதம் சொல்லுகிறது,
தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கின்ற எதிரிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. 27ஆம் வசனம், ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு கெடி உண்டாக்கியவர்களாய் இருந்தும். எதிரி வந்தானே, அவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் வாழ்கின்ற பராக்கிரமசாலிகள் கூட அவனை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அவர்கள் கெடி உண்டாக்குகிறவர்கள், பயம் உண்டாக்குகிறவர்கள். அவர்கள் விருத்த சேதமில்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளோடு இவர்கள் கிடப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களை தங்கள் தலைகளின் கீழ் வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேல் இருக்கும். ஒரு பரிசுத்தவானுடைய எலும்பின் மேலே அவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டத்தை குறித்து வாசிக்கிறோம், அவங்க எலும்புகளின் மேலே அவர்களுடைய அக்கிரமம், அவருடைய தீமைகள் இருக்கும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி கவனித்தால், அப்பொழுது நாகமாத்தியனாகி சோப்பார் பிரயோஜனமாக அந்த சோப்பார் யோபனுடைய நண்பன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனுடைய கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்படியானால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி நமக்கு தேவன் கொடுத்திருப்பது நோக்கம் என்னவென்றால், பரிசுத்தவானுடைய எலும்பின் மேலே நாம் அவருடைய அபிஷேகத்தை பார்த்தோம். அடுத்த வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் பொல்லாதவனுடைய அக்கிரமம் அவன் எலும்புக்கு மேலே இருக்கும். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், வாழவீதின் பாவங்கள் அவன் எலும்புகளுக்கு நிறைந்திருந்து அவனுக்கு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். ஒரு நாள் அந்த பாவத்தோடு தான் அந்த எழுந்திருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பெரிய மகிமை நம்பிக்கை கொடுக்கிறார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். அப்படி என்றால் இந்த மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவி எங்கே இருக்குன்னு சொன்னால், நமக்கு உள்ளே நாம் மரித்திருப்போம். ஆனால் நமது எலும்புகளுக்குள்ளே நாம் பெற்ற அந்த அபிஷேகம் இருக்கும். அந்த அபிஷேகம் இருப்பதனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, ஆண்டவர் இயேசு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். 3ஆம் நாள் அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறார். இது ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. தேவனுடைய ஆவி அந்த மரித்த நிலையில் இருந்த இயேசு மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கார். அந்த 3 நாட்களும் அவர் மறுபடியும் அவர் மறுமாக்கப்பட்ட அவருடைய மகிமையின் சரீரத்தில் அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது வேதம் சுட்டி காட்டுகிறது, அது ஆவியானுடைய செயல். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது யார் என்றால் தேவனுடைய ஆவிதான். இவர் நாம் மறிச்சிடுவோம், ஆனால் நமக்குள்ளே அந்த வாடும்போது நமக்குள்ளே இருக்கிறவர் நாம் மரித்தாலும் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே. பாவியினுடைய பாலவீதின் பாவங்கள் அவன் எலும்புக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளைக்கு அவனுடைய எலும்புகளுக்குள்ளே அவன் பெற்ற அபிஷேகம். எப்படி எலிசாவுக்கு எலும்பின் மேலே இருந்தது, நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவர் வாடும்போது நாம் துக்கப்படுத்தாமல் இருந்தால், அந்த மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை பெற்ற ஆவியை துக்கப்படுத்தாமல் இருந்தால், அவருடைய வருகையில் அந்த எந்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் ஆண்டவர் இயேசு வரும்போது நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுமாக்கப்பட்டு கடந்து போவோம். நாம் மரித்தவர்களாக இருந்தால் நாம் உயிர்த்தெழுதலை பெற்று கடந்து போவோம். இதைத்தான் சொல்கிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. ஆகவே நமக்குள்ள தேவன் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய முத்திரையை நமக்குள் வைத்திருக்கிறார். இதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது. 2வது கவனிக்கிறோம், கர்த்தர் பரிசுத்த ஆவியை ஒரு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தில்
ஆவியானவர் ஒரு ஆழ்த்தத்துவமே இல்லை என்று சொல்லுகிற அநேகர் இருக்கலாம். ஆனால் ஆவியானவரை குறித்து வேறு தெளிவாக சொல்லுகிறார், அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றை சிருஷ்டித்தார் என்றும் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு எல்லாவற்றை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் சிருஷ்டித்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே திரித்துவ தேவனுடைய தன்மை அதில் முக்கியமான, அதில் மூன்றாவது நபராக ஆழ்த்தத்துவமாக சொல்லப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர், இவர் நமக்கு ஒரு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த முத்திரை என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை இருக்குது. அது ஸ்பிராகிசோ. ஸ்பிராகிசோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஸ்பிராகிசோ என்றால் நாட் ஒன்லி சீல்ட், கன்சீல்டு என்ற அர்த்தம். முத்திரை எபேசியர் 4:30 அன்றி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவின் வேறு சொல்லுது. அந்த முத்திரை என்பதற்கு சீல், ஆங்கிலத்தில் சீல் என்று மொழியாக்கம் பண்ணுறாங்க அந்த ஸ்பிராகிசோ என்ற கிரேக்க வார்த்தைக்கு. ஆனால் அது ஸ்பிராகிசோக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, கன்சீல்டு. ஒன்றை முத்திரையிட்டால் நம்ம அறிந்திருக்கிறோம், ஒன்றை சீல் பண்ணிட்டால் அதன் மேலே அது ஒரு துணி இல்லை ஒரு பொருளை சுற்றி அதுக்கு மேலே ஒரு மெழுகை வைத்து நம்முடைய முத்திரையை அதில் வைப்போம். அப்படி வைத்து விட்டால் யாராவது அந்த முத்திரையை உடைத்தால் நமக்கு தெரியும் முத்திரையை யாரோ தவறாக உடைச்சிருக்காங்க. ஆனால் கன்சீல்டு என்றால் உதாரணம் நமக்கு தெரியும், சுவருக்குள்ள ஒரு சேனல் மாதிரி எடுத்து பைப்ஸை உள்ளே வச்சு மறுபடியும் மேலே பூசிடும். பூசி விட்டால் யாருமே தொட முடியாது. முத்திரை என்றால் தொட முடியும், உடைக்க முடியும். ஆனால் கன்சீல் பண்ணிட்டா அதை உடைச்சி தான் எடுக்கணும் மறுபடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை, பரிசுத்த ஆவியினால் தேவன் நம்மை முத்திரையிடுகிறார் என்றால் God is concealing us. கர்த்தர் நம்மை யாரும் தொட முடியாதபடி, டேம்பர் ப்ரூஃப், யாரும் அதை தொட முடியாதபடி தமது அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் தனது சபையை, தன்னுடைய மனவாட்டியாகிய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறார். ஆகவே தேவன் முத்திரையிடுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியினால் அதில் முதலாவது தன்மை அந்த ஸ்பிராகிசோ பயன்படுத்துகின்ற ஒரு இடத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆவியானவர் அங்கே எழுதுவார். யோவான் 3:33. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவருடைய சாட்சியை ஆண்டவர் இயேசுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். ஆண்டவராக இயேசுடைய சாட்சியை, அவர் நான் தேவனிடத்தில் வந்தேன் என்று சொன்னார். அவர் பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன். அவர் மரணத்துக்கு பின்பாக அவர்கள் மூலமாக கேள்விப்பட்ட முழு உலகத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேலும் சொல்லுகிறது, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ள என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். அதாவது இந்த முத்திரையிடுகளுடைய உண்மையை பற்றி வேலும் சொல்லுகிறது. இந்த முத்திரையிடுகிறாரே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையிடுகிறாரே, அந்த முத்திரையிடுகிறவர் யார் என்றால் அவர் சத்தியம் உள்ளவர் என்று அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அறிக்கையிடுகிறார்கள் என்று சொல்லப்போனால் தேவனுடைய அல்லது முத்திரை இட்டவருடைய உண்மையின் அடையாளம். யோவான் 3:33 அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். ஆகவே ஒரு பரிசுத்த ஆவியை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் முத்திரை இடும்போது அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த முத்திரை அவன் சுட்டி காட்டுவதென்ன, தேவன் உண்மை உள்ளவர். ஆண்டவர் இயேசுவின் சாட்சியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த சாட்சி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் தேவன் சத்தியம் உள்ளவர். அப்படின்னா அந்த முத்திரையிடுகிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் தான் சத்தியம். அந்த சத்தியம் அடுத்து யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மறுபடியும் மேலும் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். ஒன்று, அவருடைய ஆண்டவர் இயேசுவின் சாட்சியை கேட்டு தேவன் சத்தியம் உள்ளவர் என்று அவரை விசுவாசிக்கிறவங்க
அதை அறிக்கையிடுறாங்க. தேவனுடைய உண்மையை முத்திரையிட்டு விட உண்மையின் அடையாளம் அந்த முத்திரை. அது அந்த முத்திரையை பெற்றவர்கள் சொல்லுவது. இரண்டாவது, இந்த முத்திரையை பெறுகிறவர்களுக்காக தேவன் தமது குமாரனை முத்திரையிட்டு அனுப்பியிருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 பேர், ஒன்று பிலீவர் as well as கிரைஸ்ட். விசுவாசியும் ஆண்டவர் இயேசுவும் முத்திரையிடப்பட்டிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னால் தேவன் சத்தியம் உள்ளவர். ஆகவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்றால் அந்த முத்திரைகளுடைய உண்மையின் அடையாளம்தான் அந்த முத்திரை. அடுத்து இந்த முத்திரைகளுடைய ஒரு தன்மை நம்மை அவர் பரிசுத்த ஆவி முத்திரையிட்டிருக்கிறார் என்றால் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒருவரை முத்திரையிடுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியினாலே மீட்கப்படும் நாளுக்கென்று அவனை முத்திரையிடுகிறார். முட்டால் அதன் பொருள் என்னவென்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த முத்திரையை கொடுக்கிறார். ஆகவே எபேசியர் 1:12 சொல்கிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த முத்திரை தேவன் மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கிறார். எதற்கென்றால் நாம் அவருடைய சுதந்திரம், நாம் அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ். அது வேலும் சொல்லுகிறது, நாம் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியாகிய முத்திரை தேவன் கொடுக்கும்போது ஒன்று நாம் கவனித்தோம், இந்த முத்திரையுடைய உண்மை அது விசுவாசியினாலும் ஆண்டவர் இயேசுவினாலும் அந்த முத்திரை உறுதிப்படுத்துகிறது. அடுத்து கவனிக்கிறோம், அது தேவன் ஒருவரை முத்திரையிடுகிறார் என்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அடுத்து வேதம் சொல்லுகிறது எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்படின்னா நாம் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்படும் போது, நாம் அவருக்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியான 2 பேரும் சொல்லுவது. ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஆக நமக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறார் கர்த்தர். நான் உன்னை மீட்டுக்கொள்வேன் என்பதற்கு அந்த பரிசுத்த ஆவிக்கு முத்திரை ஒரு அட்வான்ஸ். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம சீல் பண்ணும்போது, நாம் அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆனும்போது அவர் நமக்கு முத்திரை இடுகிறார். அந்த முத்திரையின் அடையாளம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 1:22 வாசிக்கிறோம், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரம் என்றால் அட்வான்ஸ். ஒரு பொருளை வாங்குவதற்கு, ஒரு நிலத்தை வாங்குவதற்கு நாம் அட்வான்ஸ் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் இந்த முத்திரையை பரிசுத்த ஆவியாகிய அந்த முத்திரையுடைய இருதயங்கள் கொடுக்கும்போது அதன் அர்த்தம் என்னவென்றால், நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், கண்டிப்பாக நான் இதை வாங்கிக் கொள்வேன் என்று பொருள். அப்படி தேவன் நிச்சயமாகவே வாங்கிக் கொள்வார் என்பதற்கு ஒரு நல்ல அடையாளம் இந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த முத்திரை, இது அச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அச்சாரம் இல்லை, அட்வான்ஸ். அடுத்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஒன்று, அவர் முத்திரையிடும்போது நம்முடைய இருதயங்களில் ஒரு முத்திரையை இடுகிறார். எதற்கென்றால் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்து
அவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். எபேசியர் 1:14 வாசிக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்படின்னா இது உறுதிப்பாடு. தேவன் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. மீட்கப்படுவார்கள், மீட்கப்படுவோம். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற முத்திரை. அடுத்து ஒன்றை வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த முத்திரை இடுதல் இருக்கிற இதை வேதத்தை நாம் கவனிக்கும் போது அது அவர் மாத்திரமே செய்ய முடியும். ஒரு விசுவாசியோ ஒரு தேவ மனிதனோ தங்களை தாங்களே நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி தங்களை தாங்களே முத்திரையிட்டு கொள்ள முடியாது. இன்றைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஏன் அந்நிய பாஷை பேசுகிறாங்க? நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கோம் சொல்லி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் அநேகர் பேசுவது காணல். ஒரு தேவ மனுஷன் பேசுறது போல இவங்களும் பேசுகிறாங்க. ஒரு பரிசுத்தவானுடைய கூட்டங்களுக்கு போகிறவங்க அவர் எப்படி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்களோ அப்படியே பேசுகிறாங்க. இமிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒன்று நமக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். யாக்கோபு 1:17 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி ஜோடிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு தெரியணும், நான் பெற்ற அபிஷேகம் பரத்திலிருந்து இறங்கி வந்தது, பக்கத்திலிருந்து வரலன்னு தெரியணும். இது மிக மிக அவசியம். இன்னைக்கு இமிட்டேஷன்ஸ் நிறைய. சில இடங்களில் பார்க்கும்போது ஊழியக்காரர் சொல்கிறாரு, எல்லாம் ஆவியில் நிரம்புவோம் அப்படி சொன்ன உடனே அபிஷேகம் வந்துடுது, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. மைக்கு அப்படி தட்டினாங்கன்னா உடனே நின்றுது. அப்படின்னா இந்த ஆவியானவர் வெறும் ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர் இல்லை மைக் கண்ட்ரோல்லையே இருக்கிறாரு. இன்னைக்கு அன்றைக்கி இமிட்டேஷன்ஸ். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி ஜோடிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வந்ததா? அந்த நிச்சயம் எனக்கு நமக்கு இருக்கணுமே. எனக்கு அது இல்லையே. எனக்கு பார்த்தீங்கன்னா சும்மா திடீர்னு அந்நிய பாஷை பேசுகிறாங்க, திடீர்னு நிறுத்துகிறாங்க. நான் அந்நிய பாஷைக்கு எதிராக பேசுகிறவன் அல்ல, நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், நான் அபிஷேகம் பெற்றவன். ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் சொன்ன உடனே வருவது, அவர் நிறுத்தும் சொன்ன நிற்பது அப்படின்னா ஆவியானவர் அவர் கட்டுப்பாடு இல்லாமல் வெறும் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கட்டுப்பாட்டிலே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இது மிக மிக கவனிக்கப்பட வேண்டியது. இது தேவனுடைய தனி உரிமை. இந்த முத்திரையிடுவது தேவனுடைய சாவரினிட்டி, காட்ஸ் சாவரினிட்டி. நோ ஹியூமன் கேன் டூ இட். ஒரு மனிதனுங்க வாங்க நீங்கள் அப்படி இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, இப்படி கற்றுங்க. இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுவதற்கு கற்றுக் கொடுக்குற கூட்டம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க, அப்படி வந்துடும், தானாக வந்துடும். இல்லை, இட் இஸ் அண்டர் த சோல் கண்ட்ரோல் ஆஃப் காட். தேவனுடைய கட்டுப்பாட்டு அந்த முத்திரையிடுவது, அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி தேவன் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் முத்திரையிட முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மன்னிக்க வேண்டும், யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், யோபு 37ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். யோபு 37ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் உறைந்த மலையையும், கர்த்தரை பற்றி வேதம் சுட்டி காட்டுகிறது. யோபு 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த எலிகு என்ற வாலிபன் பேசிக்கொண்டு வருகிறான். அவன் பேசும்போது சொல்கிறான், அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். கர்த்தர் வானத்திலிருந்து தம்முடைய வல்லமையின் பெருமலை, உறைந்த மலை, கல்மலை இவைகளை பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நாம் அறிந்திருக்கிறோம், எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மழையை பெய்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். எரேமியா 14:22, புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரே, இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். அது கல்மழையாக இருக்கட்டும், உறைந்த மழையாக இருக்கட்டும், அல்லது வல்லமையின் மழையாக இருக்கட்டும், இதை அனுப்புகிறவர் கர்த்தர். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு 37:7, தாம் உண்டாக்கின சகல மனுஷரும்
தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷனுடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். God is sealing. கர்த்தர் ஒரு மனிதனுடைய கையை என்ன செய்கிறார்? சீல் பண்ணுவாராம். அதாவது அதை முடக்கி வைக்கிறார். சீல் பண்ணிட்டா அவங்களால செயல்பட முடியாது. கல்மழையாக இருக்கட்டும், உறைந்த மழையாக இருக்கட்டும், அல்லது அவருடைய வல்லமையின் பெருமழையாக இருக்கட்டும், இதை பூமியில் பெய்யுங்கிறது கர்த்தர் கட்டளை இடுகிறார். அடுத்து சொல்கிறார், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். அதாவது மனிதனுடைய கைவேலையினால் இவைகளை செய்ய முடியாது. அப்படியே ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தில் 10 பேரை கூட்டி வச்சு, 100 பேரை 1000 பேரை கூட்டி வச்சு, எல்லாம் வாயை திறங்க, விரிவாய் திறங்க, கர்த்தர் நன்மையாக நிரப்புவார், எல்லாம் அந்நிய பாஷையில் பேசுங்க, எல்லாம் ட்ரை பண்ணுங்க, வாயை திறங்க, இப்படி கூப்பாடு போடுறதுனால அது வராது. ஏனென்றால் முத்திரை இடுகிறவர் கர்த்தர். கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். Sealing is the power of God, it's the authority of God, it's the sovereignty of God. கர்த்தருடைய தனித்துவம். அவர் ஒருவர் தான் செய்ய முடியும். ஒரு மனிதன் கையை காலை அசைப்பதுனால, நல்ல சத்தமாக பாடுறதுனால, வேகமாக ட்ரம்ஸ் அடிக்கிறதுனால, கூப்பாடு போடுறதுனால வருவது அல்ல. அந்த முத்திரை தேவனால் ஒருவரால் தான் வரும். ஆகவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறுகின்ற ஆவி மனித முயற்சிகளால் வராது. அது தேவன் ஒருவர் தான். யோபு 37:7 தாம் உண்டாக்கின சகல மனுஷருக்கும் மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். ஆகவே முத்திரை இடுவது தேவனுடைய தனி உரிமை, தேவனுடைய தனி செயல். இதை எந்த மனித கரங்களும் செய்ய முடியாது. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இந்த முத்திரை இடுதல் என்பது, ஒன்றை முத்திரையிட்டு விட்டால் அது பத்திரமாக பாதுகாக்கப்படும். சேஃப்டி. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அதை தவறாக பயன்படுத்த முடியாது. அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் முத்திரை இடுவார்கள். அது பத்திரமாய் ஒப்படைப்பதற்கு முத்திரை இடுதல் என்று வேதம் சொல்கின்ற ஒன்று. ரோமர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இந்த முத்திரை இடுதலுக்கு ஒரு அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் 26ஆம் வசனம், மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள சபைக்கு, பரிசுத்தவான்களுக்கு அங்கே ஒரு வறுமை, கொஞ்சம் கடினமான நேரமாக இருப்பதனால அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மக்கதோனியா, அகாயாவில் உள்ள சபைகள் அவங்களுக்கு ஒரு பொருள் சகாயம் செய்வதற்காக விரும்புகிறார்கள். 27ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 15:27 இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள சபையின் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு இவர்கள், ஏனென்றால் மக்கதோனியா அல்லது அகாயாவில் உள்ள விசுவாசிகள் கடனாளிகள். ஏனென்றால் அவர்களுடைய ஞான நன்மைகளை பெற்றிருக்க அவர்களுடைய சரீர நன்மைகளை கொடுப்பதற்கு இவர்கள் கடனாளிகள். ஆகவே ரோமர் 15:28 பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கைகளில் பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியால் ஸ்பானியாவுக்கு போவேன். ரோமாபுரிக்குள்ள விசுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், நான் ஸ்பானியா நாட்டுக்கு போவதற்கு நான் முதல்ல எருசலேமுக்கு போய் அங்கே மக்கதோனியா, அகாயாவில் உள்ள விசுவாசிகள் அந்த எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சகாய உதவி செய்ய சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களே, இதை நாங்கள் எருசலேமுக்கு போய் அங்கே அவர்களுக்கு அந்த உதவிகளை கொடுத்து விட்டு, அதுக்கு அவர் சொல்லுகிறார், அவர்கள் கையிலே இந்த பலனை, ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், இந்த கனியை, இந்த ஃப்ரூட் என்று வாசிக்கிறோம், இந்த பலனை
அந்த எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் கையிலே பத்திரமாய் ஒப்படைத்த பின்பு, இதற்கு அந்த ஸ்பார்கிசோ என்ற வார்த்தை வாசிக்கிறோம். அதாவது முத்திரையிட்டு கொடுத்தல். அவங்க உதவிகளை கொடுத்துருக்காங்க, மக்கதோனியா அகாய விசுவாசிகள் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் ரோமாபுரிக்கு கொண்டு போக வேண்டும். கொண்டு போவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்புன்னு வேதம் சொல்லுத. அந்த பத்திரமாய் ஒப்புவித்தலுக்கு எந்த வார்த்தை? முத்திரையிடுதல் என்ற அந்த வார்த்தை, அந்த ஸ்பார்கிசோ என்ற கிரேக்க வார்த்தை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்படியானால் ஒன்று பத்திரமாய் கொண்டு ஒப்பு கொடுப்பதற்கு அந்த முத்திரையிடுதல் அவசியம். கொடுப்படியே முத்திரை என்று சொல்கிறார். இதுதான் எபேசியர் 4:30 சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கண்டு முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. இந்த ஆவியான ஒரு முத்திரையிடப்பட்டால், தேவன் முத்திரையிட்டால் அதை பத்திரமாக கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்தை சேர்ப்பார் என்பதற்கு உத்தரவாதம் அந்த முத்திரை. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இந்த முத்திரை என்பது தேவன் நம்மை வைத்திருக்கிற, தேவன் நம்மை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாலெட்ஜ், ஒரு அறிவு என்று வேதம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களே அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. தேவன் நம்மேல் வைத்திருக்க அறிவு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த புரிந்து கொள்ளுதல், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அசைக்க முடியாத அந்த உறுதியை வேதம் சுட்டி காட்டுகிறது. மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரை. அப்படின்னா ஒருவர் பரிசுத்தாவில் முத்திரை எழுதும்போது கர்த்தருக்கு அவங்களை பற்றி ஒரு பெரிய அறிவு இருக்கிறது. இவர்கள் யார் என்றால் அநியாயத்தை விட்டு விலகினவர்கள். இந்த அறிவு சபையை குறித்து தேவனுக்கு இருக்கிறது. ஆகவே அது ஒரு முத்திரை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இவன் அநியாயத்துக்கு விலகினவன் என்பதை தேவன் அறிந்து அவர்களுக்கு முத்திரை இடுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியான அவரது முத்திரை இடும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது, இவனை பற்றி தேவன் முழுமையாக அறிந்திருக்கிறார். இவன் அக்கிரமத்தை விட்டு விலகினவன், அநியாயத்தை விட்டு விலகினவன், இவன் விசுவாசிக்கிறவன் என்று தேவன் அவனுக்கு கொடுக்கின்ற முத்திரை தான் பரிசுத்த ஆவியின் அந்த முத்திரை. கடைசியாக கொண்டை சுட்டி காட்டுகிறேன். தேவன் ஒன்றை முத்திரிக்கிறார் என்றால் அது அவருக்கு மாத்திரம் என்று பொருள். அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் காட். முழுவதும் அவன் ஆவி, சரீரம், ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருக்கு சொந்தம் என்பதை சுட்டி காட்டுகின்ற அனுபவம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். மணவாட்டியாகிய சபை, அதை பரிசுத்த ஆவியானவர் 3 அடையாளங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, நீ தோட்டம், அந்த நேசர் உலாவுகின்ற அந்த மகிமையான தோட்டம். ஆனால் அந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்றால் இது அடைக்கப்பட்ட, வேறு ஒருவரும் வராத பாதுகாக்கப்பட்ட ஒரு தோட்டம். அடுத்தது, நீ நீரூற்று, சபையே நீ நீரூற்று, மணவாட்டியே நீ நீரூற்று, ஆனால் நீ மறைவு கட்டப்பட்டவள். மூன்றாவதாக சொல்லுகிறது, நீ கிணறு, ஆனால் முத்திரிக்கப்பட்ட சீல்டு வெல். ஏன்? 4:16 வாசிக்கிறோம், வாடையே எழும்பு. உன்னத பாட்டு 4:16, வாடையே எழும்பு, தென்றலை வா, கந்தப்பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்படின்னா நேசர் ஒருவர் தான் அந்த தோட்டத்துக்குள்ளே வர வேண்டும். ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியினால் தன்னுடைய பிள்ளைகள் சபையை முத்திரையிடுகிறார் என்றால் அது ஏற்கனவே அவருக்கு மாத்திரம், அவருக்கு மாத்திரம் சொந்தம் என்பதை சுட்டி காட்டுவது தான் சொன்னால் ஒன் அண்ட் ஒன்லி காட், அவருக்கு மாத்திரம்தான், வேறு யாருக்கும் இல்லை. அந்த முத்திரையிடுகின்ற அனுபவம் அதை குறிக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய அந்த ஏன் தேவன் முத்திரையிடுகிறார் என்பதை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். கடைசியாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
மீட்கப்படும் நாள், இரண்டாவதாக முத்திரையிடப்பட்டவர்கள், மூன்றாவதாக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதவர்கள். எப்படி பரிசுத்த ஆவியானது துக்கப்படுத்த முடியும்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்துவது மனிதனுடைய தவிர்க்க முடியாத ஒரு பாவமாக இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. ஆழங்கள் மேல் ஜலத்து மேல் அசைவாடின ஆவியானவர் இப்போது வேறும் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் மனுஷனோடு போராடுவதில்லை. ஆழங்கள் மேல் இருள் மேல் ஜனத்தில் மேல் வேணுமா அசைவாடி அதை புதிதாக மாற்றுவார். ஆனால் இங்கே வேறும் சொல்லுகிறது, மனுஷனோடு அவர் போராடுவதில்லை. அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் இங்கே துக்கப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் 5-6 வசனங்கள் வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரம பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்படின்னா ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது, தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தும் போது நாம் we are grieving God himself. தேவனையே நாம் துக்கப்படுத்துகிறோம். இதை வேதம் சுட்டி காட்டுகின்றது. எப்போன்னு சொன்னால், எதனால் தேவன் துக்கப்பட்டார்? ஆவியானவர் ஏன் துக்கப்படுத்தப்படுகிறார் என்றால், அன்ஹோலி வெட்லாக், அதாவது அசுத்தமான திருமணங்கள் மூலமாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 6:2, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த தேவகுமாரன் யார், மனுஷகுமாரத்தை யார் என்பது ஒரு பெரிய பட்டிமன்றத்துக்கு உரிய ஒரு பகுதி. நான் இப்போ அங்கே போகலை. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், அன்ஹோலி, அசுத்தமான ஒரு திருமண உறவு. ஒன்று அவர்கள் வேறும் சொல்லுகிறது தேவகுமாரர், சன்ஸ் ஆஃப் காட். அவங்க யார்? அது அப்புறம் அடுத்தது யார் சொன்னால் மனுஷகுமாரத்தை. டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கிறவங்க, 2 நிலையில் இருக்கிறவர்கள். அந்த 2 நிலையில் இருக்கிறவர்கள் அங்கே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார். ஏன்? அந்த மனுஷகுமாரத்துகள் சௌந்தரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். அழகை பார்த்து அவர்கள் தங்களுக்கு பெண்ணை தெரிந்து கொள்கிறார், தேவகுமாரர்கள். அடுத்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தான் கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை மனுஷனோடு எப்போதும் என்றைக்கும் போராடுவதில்லை. எப்போ ஆவியால் துக்கப்படுத்தப்படுகிறார் என்றால் அன்ஹோலி வெட்லாக், ஒரு அசுத்தமான திருமண உறவு. அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. 2ஆவதாக கொஞ்சம் வாசிக்கிறோம், எப்போது தேவன் துக்கப்படுகிறார் என்றால், ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்றால் கலகங்கள் வரும்போது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். ஏசாயா 63, 8 முதல் 10 வரை, அவர்கள் என் ஜனந்தானம் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர் அவர்களுக்கு இரட்சகர் ஆனார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கர்த்தர் இஸ்ரவேலை தன்னுடைய பிள்ளைகள், அவங்க வஞ்சனை செய்யாதவங்க, அவங்க பாவம் செய்யாதவங்க சொல்லி கர்த்தர் அவர்களை என் ஜனம் என்று சொல்லி அவளுடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்து அவர்களை சுமந்து வந்தாராம். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களோ கலகம் பண்ணி. தேவன் இவருடைய சொந்த ஜனம், இவர்கள் வஞ்சனை இல்லாத பிள்ளைகள், இவங்க பாவம் செய்யாதவங்க, அப்படி அவர்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ஒரு நற்சான்றிதழ் கொடுத்து சொந்த பிள்ளைகளிருந்து தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். இந்த விசனப்படுத்தினதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதனாலே அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, எந்த தேவன் அவர்களை தோள்களில் சுமந்து தூக்கி கொண்டு வந்தாரோ அவரே வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். நமக்காக யுத்தம் பண்ண வேண்டியவர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகின்ற அவசியம். நாம் அறிந்திருக்கிறோம்,
யாத்திராகும் 14ஆம் அதிகாரம், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக யுத்தம் பண்ண வேண்டியவர் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். மிக துக்கமான ஒன்று. பெர்கமு சபைக்கு கர்த்தர் தான் சொன்னார், என் வாயின் பட்டயத்தினாலே நான் உங்களோட யுத்தம் செய்வேன். அப்படி என்றால் ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது அந்த கலகம் செய்வது. நிறைய உதாரணங்கள். 40 ஆண்டுகளும் அவர்கள் கலகம் செய்தார்கள். எண்ணாகவும் 11:1 வாசிக்கிறோம். எண்ணாகவும் 11:1 அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி தேவனை பரிசை பார்த்தார்கள். அது தேவனுக்கு வசனமாக இருந்தது, தேவனுக்கு வருத்தமாக இருந்தது. அந்த 40 ஆண்டுகள் வனாந்தர பயணத்திலும் அவர்கள் திரும்ப திரும்ப தேவனை அவர்கள் துக்கப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவருடைய ஆவியை விசனப்படுத்தினார்கள். அப்படின்னா கலகம் செய்வது மூலமாக, தேவனுக்கு கலகம் செய்வது மூலமாக நாம் இன்றைக்கு ஆவியை துக்கப்படுத்த முடியும். 3வது சுட்டி காட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசும்போது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நாம் பேசும்போது அது மிக அவசியமாக கவனிக்கப்பட வேண்டியது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறார். ஆனால் அன்றைக்கு இருந்த மதவாதிகளும் அன்றைக்கு இருந்த யூதர்களும் சொன்னாங்க, இவன் அசுத்த ஆவியினால பிசாசுகளை துரத்துகிறான். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யோவான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி நாம் ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் என்றால் அவருக்கு விரோதமாய் பேசும்போது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 12:32, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா தேவன் தன்னுடைய மன்னிப்பை நிறுத்திக் கொள்வாரா? தேவன் தன்னுடைய மன்னிப்பை அப்படின்னா தேவனுடைய மன்னிப்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது போல் ஆயிடும் இந்த வசனம். ஆவியானவருக்கு விரோதமாக பேசினா இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு மன்னிப்பு இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்படின்னா தேவனுடைய மன்னிப்புக்கு ஒரு எல்லை இருக்குதா? அந்த எல்லையை தாண்டி கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். அவர் மன்னிக்க தயபெருத்தவர். அவர் மன்னிக்க தயபெருத்தவர். அப்படின்னா இங்கே ஆண்டவர் இயேசு ஏன் இப்படி சொன்னார் என்பதற்கு யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் செய்தி 16ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிக்கிறேன். யோவான் 16:8, அவர் வந்து, அதாவது தேற்றவளானாகிய பரிசுத்த ஆவியன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் ஊழியம் என்னவென்றால் அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது ஆவியானுடைய ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஏசு சொல்லுகிறார், எது பாவம் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனம், யோவான் 16:9, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். எது பாவம்? ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கலைன்னா அது பாவம். ஆண்டவர் இயேசுக்கு விரோதமாக கொண்டு பேசினால் அது பாவம். அப்போது ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் அவர் பாவத்தை குறித்து அந்த தவறு செய்கிறவனுக்கு சுட்டி காட்டுவார். அடுத்து, நீங்கள் இனி என்னை காணாதபடியினால் நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். ஆண்டவர் இயேசுதான் நீதி. 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். அவரே தேவனால் நமக்கு நீதி, ஞானம், மீட்பு, பரிசுத்தம் என்று வாசிக்கிறோமே. அவர் பிதாவிடத்தில் போகிறபடியினால பூமியிலே ஆவியானவர் வந்து அவர் செய்வார், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும். ஒன்று, இயேசுவை விசுவாசிக்காதனால பாவத்தை குறித்து. இரண்டாவது, இயேசு உலகத்தில் இல்லாமல் அவர் உன்னதத்துக்கு போயிட்டபடினால நீதியை குறித்தும். மூன்றாவது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் செய்கிற 3 கிரியைகள். ஒன்று,
இயேசுவை விசுவாசிக்காதனால பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ரெண்டாவது, இயேசு பரத்துக்கு போயிட்டபடினால தேற்றவாளன் வந்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். மூன்றாவதாக, பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டபடியினால, சிலுவையில் அவன் நியாயம் தீர்க்கப்பட்டபடியினால நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்போது ஒருவன் மத்திய 12:32 இயேசு சொன்னபடி பார்த்தால், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக ஒருவன் தவறாய் பேசும்போது ஆவியானவரை கண்டித்து உணர்த்துவார். ஆவியார் அவனை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்கிறது தப்பு, இது பாவம், அவரை விசுவாசிக்காதது பாவம், அவரை கண்டித்து உணர்த்துவார். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசும்போது கண்டித்து உணர்த்துகின்ற ஆவியானவர் பேசாமல் இருப்பார். ஏனென்றால் இந்த திருத்துவத்தில் பிதா இயேசுவுக்கு கட்டளையிடுவார். இயேசு சொல்லுவார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் வேறு தேற்றவாளனை அனுப்புவார், அவர் வந்து சகல சத்தியங்களுக்குள்ளே நடத்துவார். பிதாவை குறித்து இயேசு எப்போதுமே மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் இயேசு சொல்வார், என்னிலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு சொல்வதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அப்படின்னா இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார், ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். ஆனால் ஆவியானவர் தன்னைத்தானே மகிமைப்படுத்துவதில்லை. ஆவியானவரை மகிமைப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் மனுஷகுமாரனுக்கு பேசினால் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அப்போது நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. அப்பா, நான் தெரியாமல் பேசிட்டேன், இயேசுக்கு விரோதமாக, அது அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பேசும்போது அது பாவம் என்று அவனுக்கு சுட்டி காட்டுவதற்கு கண்டித்து ஆள் இல்லை. ஆகவே அவர்கள் பரிசுத்த விரோதமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆவியானவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அது தவறு என்று தெரியாமலே பேசிட்டு இருப்போம். இந்த காரணம் செய்துட்டு இருக்காங்க அநேகர். ஆவியானவரே ஒரு ஆழ்த்தத்துவம் என்று நிறைய பேர் சொல்றது இல்லையே, அது ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட் அப்படிதான் சொல்றாங்க. ஆகவே ஆவியானவர் பேசுகிறார்கள், அவங்களை கண்டித்து உணர்த்துவதற்கு யாரும் இல்லாததுனால அது தவறு என்று தெரியாமலே போயிட்டு இருப்பாங்க. ஆகவே ஆவியானவருக்கு பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எப்போது நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் என்றால், ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறோம், அது தவறாக பேசுகிற உணர்வு இல்லாமலே பேசிகிட்டு இருக்காங்களே, அவர்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உபதேசங்கள் மாறுபாடு, எபேசியர் 4:17 வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய காற்றுகளால் அடிபட்டு போகும்போது நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பாவத்திலும் பரிசுத்த ஆவியை பெற்று இனிவரும் நல்பலன்களை பெற்றும் மறுதளித்து போகும்போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். துக்கப்படுத்துகிறது எப்படி என்றால், அவருக்கு விரோதமாக பேசுதல், ஆவியானவருக்கு விரோதமாக பேசுதல். கடைசியாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆவியை அவித்து போடா, quench not the spirit. பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. ஒன்று கவனியுங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் போது நமக்குள் ஆவியானவர் செய்ய விரும்புகின்ற கிரியையை நாம் தடை செய்கிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும், எபேசியர் 4:30 பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார்கள் என்றால், துக்கப்படுத்தும் போது ஆவியானவர் நமக்குள் கொண்டு வருகின்ற மாற்றத்தை, நமக்குள்ளே கொண்டு வருகின்ற மேலான அனுபவங்களை நாம் தடை செய்கிறோம். இது ஆவியை துக்கப்படுத்தும் போது. அடுத்து ஆவியை அவித்து போடும்போது நம் மூலமாக ஆவியானவர் செய்கின்ற கிரியையை நாம் தடை செய்கிறோம். ஆவியை துக்கப்படுத்தும் போது நமக்குள் ஆவியானவர் செய்கின்ற கிரியை தடுக்கிறோம். ஆவியை அவித்து போடும்போது நம் மூலமாக ஆவியானவர் சபைக்கு உலகத்தில் செய்ய விரும்புகின்ற அந்த கிரியைகளை நாம் தடுக்கிறோம். இந்த ரெண்டு தான் ஆவியானவர் துக்கப்படுத்துகின்ற அனுபவம். ஒன்று துக்கப்படுத்துகிறோம், இன்னொன்று மட்டுப்படுத்துகிறோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த புதிய மனிதனை தரித்து கொண்டவர்கள் 5 அனுபவங்கள் என்று எபேசியர் 4:25 முதல் 32 வரை வாசிக்கிறோம். அதில் முதல் 4 அனுபவங்களை சொல்லிவிட்டு 5வது அனுபவத்துக்கும் 4வது அனுபவத்துக்கும் இடையே ஆவியானவரை பற்றி எழுதுகிறார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே,
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேத வசனத்தின் மகத்துவங்கள் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் மகிமையாக செயல்பட இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்த பிதாவே, மீட்கப்படும் நாளுக்கண்டு நாங்கள் பெற்றிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை துக்கப்படுத்தாதபடி என்னையும் எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்குள்ளே மனமகிழ்ச்சி உள்ள ஆவியானவராய் அவர் எப்போதும் எங்களுக்குள்ளே குதூகலித்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆவியானவராய் இருக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.